வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தாங்க பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் கொடுத்துட்டோம் டாபிக் வைஸ். சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே போதும். அடிஷ்னலாக நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபையும் கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸோட ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக எல்லா போர்ட்லேயும் இருக்கும். அது டிஎன்பிஎஸ்சினாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்துலேயும் இருக்கும். சரிங்களா? அதனால் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது நல்லது. நம்ம இதை டாபிக் வைஸ் பிரிக்கல. யூபிஎஸ்சியை மொத்தமாக இயர் வைஸ் பிரிச்சிருக்கோம். கடைசியாக இந்த மே மாதம் நடந்த வரைக்கும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் பாலிட்டி டிஎன்பிஎஸ்சியில் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கு. சரிங்களாங்க? அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டாபிக் வைஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மென்டல் எபிலிட்டி டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு இருக்குது. அது இப்போதைக்கு வேணாம், தான் 2027ன்ட்டாங்க. பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸு, ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸு, ரீசனிங்கு, திருக்குறள், கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம டாபிக் வைஸ் தான் வச்சுருக்கோம். சரிங்களா? இது பாலிட்டிக்கான பிடிஎஃப் இப்படி தான் இருக்கும். சரிங்களாங்க? அதை பார்த்துக்கங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். சரிங்களா? அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி நான் வந்துங்க ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. மார்க் வரும், ஆனால் கட் ஆஃபை க்ராஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு டிஎன்பிசியில் ஒரு குத்து மதிப்பாக ஒரு 9000 இருக்குது, இதில் ஒரு 1000 இருக்குது, இதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போவோமே அப்படின்னு நினச்சிடாதீங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ரெண்டுத்தில் எது படித்தாலும், இல்லை ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனாலும் ஒர்க் ஆகாது. ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும்.